மீனாட்சி அவதரித்தாள் அப்படின்றோம். அவதாரம்னா என்ன? சமஸ்கிருதத்தில் அவதரண்யம் அப்படின்னா இறங்கி வருதல் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஒவ்வொரு முறையும் தர்மத்தை காக்கும் பொருட்டும் அதர்மத்தை அழிக்கும் பொருட்டும் மக்களுடைய நலனுக்காகவும் மக்களை பயனுற வாழ்விக்க வேண்டும் என்பதற்காகவுமே தெய்வங்கள் வரக்கூடிய தன்மைதான் அவதாரம். நம்மலாம் பிறந்தா பிறந்தோன்னு சொல்லுவோம், ஆனால் தெய்வங்கள் பிறந்தால்தான் அது அவதாரம் என்று சொல்லுவோம் இல்லையா? அப்படி மீனாட்சி அவதாரம் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இருக்கு. என்னன்னா, ஒரு ஊர்ல தனஞ்சயன் சொல்லிட்டு ஒரு வியாபாரி இருந்தான். அந்த தனஞ்சயன் வியாபாரி என்ன பண்ணுவான், தினம் வெளியில போய் வியாபாரம் பண்ணிட்டு வர்றது அவனுடைய தொழில். ஒரு நாள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த தனஞ்சயன் மாட்டிக்கிட்டான். மாட்டும் போது திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா எங்கேயோ இருந்து அப்படி ஒரு சூரிய பிரகாசமான ஒரு ஒளித்தன்மை. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள, அதுவும் அமாவாசை நாளில் எங்கிருந்து இந்த மாதிரியான ஒரு ஒளித்தன்மை வருது எனக்கு தெரியவே இல்லையே.